ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி ஒரு வித்தியாசமான கதையை கொண்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் பஸ்ல டிராவல் பண்ணி போயிருப்போம். எனக்கு பஸ்னாவே சுத்தமா ஒத்துக்காது. உள்ள போய் உட்காந்தனா உலான்னு வாந்தி தான். ஸோ இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு பஸ் டிராவல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா இதுவே நீங்க பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சடனா அந்த பஸ்ஸே வெடிச்சு செதறுது. சடனா பார்த்தா அந்த பஸ் நார்மலா இருக்கு, உங்களுக்கு எதுவும் புரியல. அகைன் திரும்பவும் பாம்பு அடிக்குது. ஸோ இப்பதான் புரியுது, அந்த பஸ்ஸே ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த பஸ்ஸே வெடிச்சு செதற போகுது. ஸோ இந்த மாதிரி நிலைமையில நீங்க மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? ஸோ இதை தான் ஒரு சீரீஸா எடுத்து வச்சிருக்காங்க. மொத்தம் 15 எபிசோடு. ஆனா இந்த ஒரே வீடியோல நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோவை முழுசா பாருங்க. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 2022வது வருஷத்துல ரிலீஸ் ஆன ரீசெட்ன்ற ஒரு சைஃபை டைம் லூப் கதையை தான் பார்க்க போறோம். ஸோ கதையோட ஆரம்பத்துல பஸ்ல தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிற ஒரு பொண்ணு. இவங்களோட பேரு லீ. லீக்கு பக்கத்திலேயே யுன் அப்படின்ற ஒரு பர்சனும் இருக்காரு. சோ அவரு லீயை நோட் பண்றாரு. அவங்க முகம்லாம் அப்படியே வேர்த்து ஊத்துது. உடனே ஒரு பேக்கை திறக்கிறாரு. தெரியாதனமா லீயை வேற இடிச்சிடுறாரு. ஐயோ தெரியாம இடிச்சிட்டாங்க, உங்க முகம் ரொம்ப வேர்த்து ஊத்தி இருக்கா, அதான் டிஷ்யூ பேப்பர் கொடுக்கலான்னு எடுத்தேன் அப்படின்னு ஒரு டிஷ்யூவை காட்டுறாரு. அப்ப லீக்கு ஒரு ஐடியா தோணி உடனே கத்துறாங்க, இவன் என் கையை பிடிச்சி இழுக்கிறான், இவன் ஈவ்டீசிங் பண்றான், சீக்கிரம் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. ஐயோ என்னங்க ஆச்சு, நான் அப்பெல்லாம் எதுவும் பண்ணலையே, டிஷ்யூ தானே கொடுத்தேன். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம நம்ம லீ வந்து ஒன்னு பஸ்ஸை ஓரமா நிப்பாட்டுங்க, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரைட்டா விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பஸ்லயே ஒரு vlogger ஒருத்தர் இருக்காரு. ஆளு நடக்கிறதெல்லாம் போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்லாம அந்த பஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஒரு தாய் கிழவி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க லீ சொன்னதை நம்பி நம்ம யுன்னை தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தாய் கிழவிக்கு முன்னாடியே ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வண்டியை விடாதீங்க, ஏன்னா எனக்கு சில முக்கியமான வேலைலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கதை போக போக பார்க்கலாம். சோ நம்ம லீயும் நேரா பஸ் ஓட்டுற டிரைவர் கிட்ட போயிட்டு ப்ளீஸ் வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல, அடுத்த பஸ் ஸ்டாப்ல நிறுத்துறேன்னு தான் அவர் சொல்றாரு. ஆனா இவங்க அவசரமா நிப்பாட்டுங்க அப்படின்னு இவங்க கெஞ்சுறாங்க. மத்த பேசஞ்சர்ஸும் சும்மா கத்திக்கிட்டே இருக்க, அந்த பொண்ணு இறக்கி விடுப்பா அப்படின்னு சொல்ல டிரைவரும் வண்டியை நிப்பாட்டிடுறாரு. பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே இவங்க இறங்கிடுறாங்க. இறங்கின உடனே பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்கள பார்த்து, என் கூடவே நீங்களும் வரீங்களா, யாராவது ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்ல யாருமே வர மாதிரி இல்ல. பாவம் நம்ம இன்னும் ஓரமா நிக்கிறாரு. நீ என் கூட வாடான்னு புடிச்சு வெளியே இழுத்து போட்டுறாங்க. சோ அப்புறம் பஸ் அங்க இருந்து போயிடுது. நம்ம லீக்கு இப்பதான் நிம்மதியே. சிரிக்கிறாங்க. ஏய் என்ன சிரிக்கிற, பஸ்ஸுக்குள்ள நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா என்ன ஈவ்டீசிங் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப என்னதுக்கு வெளியே கூட்டிட்டு வந்த? அது வந்து உன் உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சேன், அதுதான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு லீ அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம யுன்னுக்கு சுத்தமா எதுவும் புரியல. சரி ஓகேன்னு இவரும் டாக்ஸி பிடிச்சி அப்படியே அந்த பஸ் பின்னாடி தான் போய்கிட்டு இருக்காரு. சோ நம்ம லீயும் ரோட கிராஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்பொழுது அப்ப தூரத்துல ஏதோ பெருசா வெடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு. நம்ம லீயும் யுன்னும் இறங்கி வந்தாங்கல்ல, அந்த பஸ் தான் வெடிச்சிருக்கு. அந்த இம்பாக்ட்ல ஒரு பைக் காரனும் கொண்டு வந்து நம்ம லீ மேல மோத லீ அங்கேயே விழுந்துடுறாங்க. சோ லீய ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போறாங்க. அதே ஹாஸ்பிடலுக்கு தான் அந்த பஸ் வெடிச்சதுனால காயமான எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படிதான் நம்ம யுன்னும் வராரு. ஏன்னா யுன்னு டாக்ஸிலேயே அந்த பஸ் பின்னாடி தானே போயிருப்பாரு. அந்த பஸ் வெடிக்க இந்த காரும் டேமேஜ் ஆகி யுன்னுக்கும் அடிபட்டு இப்ப ஹாஸ்பிடல் கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம லீயும் பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி போய்கிட்டு இருந்த பஸ் ஒன்னு வெடிச்சிருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அதுல சீஃப் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேரு ஜாங். சோ சீஃபுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, போன ஸ்டாப்பிங்ல மொத்தமா பஸ்ஸுக்குள்ள இருந்தது 10 பேரு, ஆனா இப்போ இறந்து போனது வெறும் 8 பேர் தான். இன்னும் 2 பேர் எங்க போனாங்கன்னே தெரியல. உடனே சீஃப் வந்துட்டு போன ஸ்டாப்ல இருந்து இந்த ஸ்டாப் வரைக்கும் பஸ் வந்த ரூட்டை ஃபுல்லா ரோட்ல சிசிடிவி கேமரா இருக்கும்ல, அதை செக் பண்ண சொல்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் பஸ் ஸ்டாப்பிங்க்கு முன்னாடி இடையிலேயே நின்னு இருக்கு. அதுல இருந்து 2 பேர் இறங்கிருக்காங்க. சோ இறங்கினது நம்ம லீயும் யுன்னும் தான். சோ அதனால அவங்க 2 பேரையும் விசாரிக்கலாம் அப்படின்னு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம யுன்னுக்கு வந்து உடம்பு ரொம்ப மோசமா இருக்கிறதுனால அவரை விசாரிக்க முடியாது. லீ வந்து கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல, பேச முடியும் அவங்களால. சோ அதனால லீ கிட்ட விசாரணையா ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லீக்கு நடந்த எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஏன்னா அவங்க தலையில அடிபட்டதுனால லைட்டா மெமரி லாஸ் ஆகிருக்கு. சரின்னு நம்ம சீஃபும் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. ஒரு பஸ்ல இருந்து பாதிலேயே நீயும் இன்னொரு ஒரு பர்சனும் இறங்கிருக்கீங்கன்னு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காட்ட இப்பதான் நம்ம லீக்கும் ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. சோ என்ன நடந்ததோ அதை சொல்லு அப்படின்னு சீஃப் கேட்க இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் புக்ஸ் வாங்குறதுக்காக எப்பவும் போற அந்த 45வது நம்பர் பஸ்ல ஏறி போக ஆரம்பிச்சேன். என் பக்கத்துல ஒரு பையன் இருந்தான், அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். சரின்னு நானும் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அப்பதான் என் காதுக்கு இந்த பழைய நோக்கியா போன்ல எல்லாம் ஒரு ரிங்டோன் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ரிங்டோன் கேட்டுச்சு. புரியாம அப்படியே கண்ணை முழிச்சு நான் எழுந்துக்கும் போதுதான் சடனா அந்த பஸ்ஸே வெடிச்சு செதறிச்சு. சோ அவ்வளவுதான், நம்ம இறந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா நான் பஸ்ஸுக்குள்ள தான் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்தேன். அப்படின்னா இது எல்லாமே கனவு அப்படின்னு நான் ஃப்ரீயா விட்டுட்டேன். அதே மாதிரி திரும்பவும் அந்த பழைய ரிங்டோன் கேட்டது, பஸ்ஸும் வெடிச்சு செதறிச்சு. திரும்பவும் நான் பஸ்ஸுக்குள்ள இருந்து கண்ணை முழிச்சு எழுந்தேன். சோ அப்பதான் இந்த பஸ்ஸுக்குள்ள ஏதோ வித்தியாசமா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமா அந்த பஸ்ல இருக்கிற எமர்ஜென்சி பட்டன் எல்லாம் பிரஸ் பண்ண, எதுவும் ஒர்க் ஆகல. பஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே கதவை திறந்து வெளியே குதிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா நான் சாகிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு எல்லாரும் என்ன தடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பஸ் வெடிக்க திரும்பவும் நான் பஸ்ஸுக்குள்ள இருந்து கண்ணை முழிச்சு எழுந்தேன். இந்த தடவை பஸ் எப்படியாவது
நிப்பாட்டணும்னு சொல்லி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு டிரைவர் கிட்ட போயிட்டு ப்ளீஸ் வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு கெஞ்சும் பொழுது அவரும் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை ஓடிட்டு போனாரு. ஆனா அப்போ பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு தாய் கிழவி ஒருத்தவங்க அவங்க பை ஃபுல்லா ஒரே நெஞ்சு வலி மாத்திரை தான், சோ அதை போட்டா சரியாயிடும், பஸ்ஸை நிப்பாட்டாதீங்க தொடர்ந்து போங்கன்னு அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க, ஒருத்தனை தவிர. அது நம்ம யுன்னு தான். சோ அதனால அந்த பையன் மட்டும் என்ன மாதிரியே திங்க் பண்ணா பஸ்ஸை நிப்பாட்ட சொன்னா, மத்தவங்க எல்லாம் பஸ் போகணும்னு தான் சொன்னாங்க. சோ அகைன் அந்த பஸ் வெடிச்சு திரும்ப நான் கண்ணை முழிச்சு எழுந்துக்கும் பொழுது அந்த பையனையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன ஈவ் டீசிங் பண்றான் அப்படின்னு பஸ்ஸை எப்படியோ நிப்பாட்டி நானும் அந்த பையனும் வெளியே வந்துட்டோம். சோ இதுதான் சிசிடிவி கேமரால நீங்க பாத்தீங்க. எப்படியோ நாங்க 2 பேர் தப்பிச்சிட்டோம். இருந்தாலும் அந்த பஸ் வெடிச்சு செதறி அதுல இருந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. சோ இப்படின்னு லீ சொல்ல இதை கேட்கிற நம்ம சீஃப் ஜாங்குக்கு என்ன சொல்றதுனே புரியல. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நீ என்னமோ ஒரு டைம் லூப்ல இருக்கிற மாதிரில பேசுற. உடனே லீயும் ஆமா ஆமா நான் இருக்கிறது ஒரு டைம் லூப் தான். ஓ அப்படியா, சரி திரும்பவும் அந்த டைம் லூப்குள்ள போய் அந்த பஸ் வெடிக்காம எப்படியாவது தடுத்து நிப்பாட்டேன். ஒழுங்கா ரெஸ்ட் எடு, தலை அடிபட்டு இருக்குல்ல, அதான் இந்த மாதிரிலாம் யோசனை வருது உனக்கு. சரி நான் வரேன் அப்படின்னு சீஃப் அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம லீயும் சீஃப் சொன்னார்ல அந்த வார்த்தை, திரும்ப லூப்குள்ள போய் இந்த பஸ்ஸை வெடிக்க விடாம தடுக்கணும் அப்படின்னு. சோ அதே மாதிரி நான் கண்டிப்பா பண்றேன், அந்த பஸ்ல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு லீ அப்படியே மெதுவா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதே நேரத்துல லீ வந்து பஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தாங்கல்ல யுன்ன்றவரு, அவரும் அந்த ஹாஸ்பிட்டல்லயே இறந்து போறாரு. எங்க நம்ம லீயும் தூங்குனதுனால அகைன் லூப் ரீஸ்டார்ட் ஆகுது. சோ அந்த பஸ்ல இருந்து எஸ்கேப் ஆனா மட்டும் இந்த லூப்பை தடுத்து நிறுத்த முடியாது, அந்த பஸ்ஸை வெடிக்க விடாம தடுக்கணும், அப்பதான் அந்த லூப்பே முழுசா முடியும். சோ இப்போ லூப் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுல. ஆனா இதுல வித்தியாசமான ஒண்ணு என்னன்னா, நம்ம யுன் இருக்கார்ல, அவருக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகத்துல இருக்கு. ஏன்னா எப்பவுமே அந்த பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பஸ் வெடிக்கும் பொழுது அவரும் இறந்து போவாரு. ஆனா இந்த தடவை நம்ம லீ மூலியமா பஸ்ஸை விட்டு வெளியே வந்துட்டார்ல, சோ அதனால நம்ம ஒரு லூப்ல தான் இருக்கோம் அப்படின்ற விஷயம் நம்ம யுன்னுக்கும் லீக்கும் மட்டும் தான் தெரியும். மத்தபடி அந்த பஸ்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனா நம்ம யுன்னு இருக்கார்ல, இது வந்து ஒரு கனவு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற லீய பார்த்து நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்ல, இது உனக்கும் இது ஞாபகம் இருக்கா, டேய் நம்ம ஒரு டைம் லூப்ல இருக்கோம்டா, போன லூப்ல நீ என்ன ஈவ் டீசிங் பண்ற அப்படின்னு சொல்லி பஸ்ஸை விட்டு உன்னை இறக்கி விட்டனே, நீ கூட டாக்ஸி பிடிச்சி பஸ் பின்னாடி தான் போன, பஸ் வெடிக்கும் பொழுது நீயும் காலி ஆயிட்ட, ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்போ இது கனவு கிடையாதா? கனவுலாம் கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பஸ் வெடிக்க போகுது, நம்ம டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம், எப்படியாவது இதை தடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்ல, நம்ம லீயால எதுவும் நம்ப முடியல, நீ என்ன ஹிப்னடைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் நான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பஸ்லயே ஒரு ஆன்டி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பின்னாடி போய் உட்கார்றாரு. சோ அப்பதான் இவருக்கு பயம் வருது, ஒருவேளை லீ சொல்றது உண்மையா இருந்தா இந்த பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுதுல அப்படின்னு வேகமா டிரைவர் கிட்ட போயிட்டு வண்டியை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த பஸ்லயே ஹெட்போன் மாட்டிக்கிட்டு ஆளு நல்லா பெருசா ஒருத்தர் இருக்காரு, அவரு யுன்ன பிடிச்சி கீழே தள்ளி சும்மா டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, ஐயோ இந்த பஸ் வெடிக்க போகுது அப்படின்னு இவர் சொல்றாரு. கரெக்டா இந்த நேரத்துல தான் இந்த டிரைவர் பஸ்ஸை ஓடிட்டு போகும்போது குறுக்க ஒரு பைக்ல ஒருத்தர் வந்துடுறாரு. அவர் மேல ஏத்தக்கூடாதுன்னு அப்படியே பஸ்ஸை லெஃப்ட்டுக்கா உடைச்சு போகும்போது தான் ஒரு ஆயில் டேங்கர் இருக்கு, அது மேல மோதி ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. சோ இப்படிதான் பஸ் வெடிச்சு செதறது போல அப்படின்ற காரணத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த லூப் ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம யுன்னு கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. பக்கத்துலயே லீயும், பாத்தியா நம்ம ஒரு டைம் லூப்ல தான் இருக்கோம், இப்பயாவது புரிஞ்சுக்கோ, நான் நம்புறேன், ஆனா என்ன பண்றது இப்போ? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பைக்ல வந்தவன் குறுக்க வந்ததுனால தான் எல்லா பிரச்சனையும், அதனால இந்த பஸ்ஸை நம்ம கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டுற மாதிரி பண்ணுவோம், அப்படி பண்ணா அந்த ஆக்சிடென்டே நடக்காதுல்ல. சரி ஓகேன்னு நம்ம லீயும் ஒரு பிளான போடுறாங்க. ஏற்கனவே ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அந்த தாய் கிழவி மருந்து கொடுத்தாங்கல்ல, அதனால இந்த தடவை ஐயோ அண்ணா எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு டிரைவர் கிட்ட வந்து வண்டியை நிப்பாட்ட சொல்றாங்க. ஆனா திரும்பவும் அந்த தாய் கிழவி வந்து, என்னம்மா வயிறு வலிக்குதா, என்கிட்ட அதுக்கும் மருந்து இருக்கு, எல்லா நோய்க்கும் நான் மருந்து வச்சிருக்கேன் என் பேக்குள்ள அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சோ லீயால இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா லீயும் இன்னும் டிரைவருக்கு பக்கத்திலே உட்காந்து, ஆனா இந்த சிக்னல்ல கொஞ்ச நேரம் நில்லுங்கண்ணா, ஆனா கொஞ்சம் ஸ்லோவா போங்கண்ணா, இப்படி போங்கண்ணா அப்படி போங்கண்ணான்னு முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ண ட்ரை பண்றாங்க. டிரைவரும் என்னாச்சு இவங்களுக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு புரியல. ஆனா எது என்னவோ நம்ம யுன்னும் லீயும் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த பைக்கார மேல பஸ் மோதாம அந்த ஆயில் டேங்கர் மேலயும் இடிக்காம ஒரு வழியா சேஃப் ஆயிடுச்சு. சோ அப்படியே பஸ் பொறுமையா போக ஆரம்பிக்குது. இவங்களும் ஓரமா உட்காந்துக்கிட்டு இந்த ஆக்சிடென்ட்டை தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், லூப்ப முடிஞ்சிருக்கும்ல, நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க ஜாலியா ஆகும்போது தான் அந்த பழைய ரிங்டோனுடைய சவுண்ட் கேக்குது. இதை கேட்ட உடனே நம்ம லீ ஷாக் ஆகுறாங்க. சடனா அந்த பஸ் வெடிச்சு செதறுது. சோ அகைன் லூப் ரீஸ்டார்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகவே இல்ல, அப்படி இருந்தும் பஸ் வெடிச்சு செதறிச்சு ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அப்படின்னா அந்த பஸ் வெடிக்கிறதுக்கு காரணம் அந்த ஆக்சிடென்ட் கிடையாது, இந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு பாம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ முத வேலையா இந்த பஸ்ஸை விட்டு இவங்க இறங்கி ஆகணும். ஆனா என்ன பிளான் போட்டாலும் தான் இறங்க விட மாட்டாங்களே. ஆனா ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு, நம்ம யுன்னு வந்துட்டு ஈவ் டீசிங் பண்றாரு அப்படின்ற பிளான். சோ அதையே திரும்ப பண்ணலான்னு நம்ம லீ வந்து இவன் என்ன ஈவ் டீசிங் பண்றான் அப்படின்னு கத்த ஒரு வழியா இவங்க 2 பேரையும் இறக்கி விட்டுறாங்க. சோ இப்போ இந்த பஸ்ல பாம் இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை தடுக்கணும் அப்படின்னா போலீஸால தான் முடியும்னு உடனே நம்ம லீ வந்து அவங்க போன்ல இருந்து போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி 45வது நம்பர் பஸ்ல ஒரு பாம் இருக்கு, சீக்கிரம் தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா சின்னதா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு, அது மேல நின்னுட்டு அந்த பஸ் வெடிக்குதா, போலீஸ் காப்பாத்துவாங்களா அப்படின்னு இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து தடுக்கிறதுக்கு தான் போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த பஸ் வெடிச்சு செதறுது. சோ இந்த கேஸ் நம்ம சீஃப் ஜாங்குக்கு தான் வருது. அவரு யாரு கால் பண்ணுது அப்படின்னு நம்ம லீ பேச
பேசின ஆடியோவெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம லீயும் யுன்னும் அந்த பஸ்ல தான் வந்துகிட்டு இருந்தாங்க. இடையில இறங்கிருக்காங்க. இறங்கிட்டு உடனே பாலத்துல நின்னு அந்த பஸ் வெடிக்கிறத பாக்குறாங்க. சோ இவங்க தான் பாம்பு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க மேல சந்தேகம் வந்து இவங்களை பிடிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம யுன்னும் லீயும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பஸ்ஸுக்குள்ள இருந்து கரெக்டா 1:36க்கு கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறோம். 6 நிமிஷம் கழிச்சு 1:42க்கு பஸ் வெடிச்சு செதறுது. சோ முதல் லூப்ல இப்படி நடந்தது, ரெண்டாவது லூப்ல இப்படி நடந்ததுன்னு எல்லாத்தையுமே ஒரு டைம்லைன் மாதிரி எழுதுறாங்க. அந்த நேரத்துல அங்க போலீஸ்லாம் வந்துருதா, உடனே அவரு அந்த பேப்பரை குப்பத்தொட்டில போட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க இவங்க. ஆனா போலீஸ் சும்மா விடுவாங்களா, அந்த பேப்பரை எடுத்துறாங்க. நம்ம யுன்னும் லீயும் வந்து டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் அதுல எழுதிருப்பாங்க. ஆனா இதை பாக்குற போலீஸ்க்கு என்ன தோணுதுன்னா, நிறைய இடத்துல பாம்பு வச்சிருக்காங்க போல, அப்படின்னா இன்னும் நிறைய பஸ்ஸஸ் வெடிக்க போகுது அப்படின்னு இவங்களை தீவிரவாதி ரேஞ்சுக்கு தனித்தனியா வச்சு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம லீ வந்து எதுவும் பதில் சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல இவங்க பதில் சொல்லிருப்பாங்க, யாருமே நம்பிருக்க மாட்டாங்க. அதனால கம்முனே இருக்காங்க. ஆனா நம்ம யுன்னுக்கு இது புதுசு இல்ல, அதனால அவர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. டைம் லூப்ப பத்திலாம் வழக்கம் போல போலீஸ் நம்ப போறாங்க. எங்க நம்ம லீயும் சீஃபை பார்த்து, சீஃப் ஜாங், நீங்க விசாரிக்கும் பொழுது நான் எந்த மாதிரி பேசினா உங்களுக்கு நம்பிக்கை வரும், கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த லூப்ல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க சீஃப் குழம்புறாரு. என்னோட பேரை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, என்னோட பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, ஏன்னா சீஃப் ஆல்ரெடி நம்ம மீட் பண்ணிருக்கோம், ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடந்த எல்லா உண்மையும் சொன்ன, நீங்க நம்பவே இல்லை அப்படின்னு இவங்களும் இந்த லூப் விஷயத்த சொல்றாங்க. போலீஸே குழம்பி போகுது. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் போதைப்பொருள் யூஸ் பண்ணிருப்பாங்க போல அப்படின்னு அதையும் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. போதைப்பொருள் எதையும் யூஸ் பண்ணவே இல்லை. சோ அப்படின்னா இவங்க சொல்றது உண்மையா, இல்ல இவங்க பைத்தியமா, இல்ல நம்மள பைத்தியமாக்குறாங்களா அப்படின்னு போலீஸ்லாம் குழப்பத்துல இருக்க, நம்ம லீயும் யுன்னும் வந்து அந்த விசாரிக்கிற இடத்துலயே அப்படியே தூங்கிடுறாங்களா. தூங்கின உடனே டக்குன்னு லூப் ஸ்டார்ட் ஆன இடத்துக்கே வராங்க பஸ்ஸுக்குள்ள. சோ ஃபர்ஸ்ட் நம்ம லீ இருக்காங்கல்ல, அவங்க தான் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. யுன்னு வந்து இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்காரு. அப்படியே நம்ம லீ மேல சாஞ்சிக்கிறாரா, இவன் என்ன நம்ம மேல சாயறான்னு அவங்க பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. ஆளு பொத்துன்னு கீழே விழுந்து அதுக்கப்புறமா தான் இவர் இந்த லூப்புக்குள்ளேயே வராரு. சோ நம்மளும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், ஒன்னும் நடக்கிற மாதிரி இல்லையே, என்னதான் பண்றது அப்படின்னு குழம்பும் போதுதான் லீ சொல்றாங்க, உண்மையை சொல்லலாம், இந்த பஸ்ல பாம்பு இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்லலாம், வண்டியை நிப்பாட்டுவாங்க, வேகமா எல்லாரும் ஓடி போயிடலாம் அது வெடிக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி எழுந்து நின்னு சீக்கிரம் பஸ்ஸை நிறுத்துங்க, ஏன்னா இதுல ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொன்ன அடுத்த செகண்டே பாம்பு வெடிச்சு செதறுது. திரும்ப லூப் ரீஸ்டார்ட் ஆகுது. நம்ம லீக் எதுவும் புரியல, எப்பவுமே நம்ம கண்ணு முழிச்சு எழுந்து ஒரு 6 நிமிஷம் கழிச்சு தானே பாம்பு வெடிக்கும், என்ன உடனே வெடிச்சிருச்சு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிறாரு, அப்படின்னா அந்த பாம்பு டைமிங்ல வெடிக்கல, பஸ்ஸுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் ட்ரிகர் பண்ணி அதை வெடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு. ஆனா பஸ்ஸுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க, யார் அந்த பாம்பர் அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த பஸ்ல இருக்கிற எல்லாருமே ஒரு நார்மல் ஆளுங்க மாதிரி தான் இருக்காங்க. ஆனா அப்பதான் இவங்களுக்கு தோணுது, பஸ்ஸோடைய லாஸ்ட் சீட்ல பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஒரு பேக் அப்படியே பிடிச்சுக்கிட்டு ஒரு ஆள் இருப்பாரு. ஆனா இப்ப அவரு பஸ்ல காணோம், ஏன்னா அடுத்த ஸ்டாப்பிங்ல தான் அவர் ஏறுவாரு. நம்ம இன்னும் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா நம்ம பாதி வழியில இறங்க தேவையே இல்ல, அந்த ஸ்டாப்பிங்லயே இறங்கிடலாம், பிரச்சனையே இல்ல, போலீஸ்க்கு நம்ம மேல டவுட்டே வராது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாப்பிங்ல இறங்குறாங்க. அந்த மாஸ்க போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பாம்பர் வந்து இப்போ பஸ்ஸுக்குள்ள போறாரு. அந்த பஸ் அங்க இருந்து கிளம்பின உடனேயுமே நம்ம லீ என்ன பண்றாங்கன்னா, போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி 45வது நம்பர் பஸ், அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு பாம்பர் இருக்கான், பாம்பை வெடிக்க வைக்க ட்ரை பண்ண போறான், ப்ளீஸ் என்ன நம்புங்க அப்படின்னு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. லீ கால் பண்ண உடனேயுமே நம்ம யுன்னு இருக்காருல, ஆளு கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. டேய் எங்கடா போற அப்படின்னு லீ பக்கத்துல அவரை ட்ரை பண்ணும்போது இவர் போன்ல யாரு கூடவோ பேசுற மாதிரி, லீ நீ போலீஸ்க்கு கால் பண்ணிட்ட, கண்டிப்பா போலீஸ் உன்னை பிடிப்பாங்க, உன் பக்கத்துல நான் இருந்தனா என்னையும் பிடிப்பாங்க, கேமரா இல்லாத இடத்துல போய் நம்ம பேசலாம், அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளியே வா அப்படின்னு கேமரா இல்லாத ஒரு இடத்துக்கு போறாங்க. நம்ம இன்னும் லீ கிட்ட, நீ எதுக்காக போலீஸ்க்கு கால் பண்ண, அவங்க நம்ம சொல்ற எதையும் நம்பவே மாட்டாங்க, அதுக்கு அந்த பஸ்ல இருக்கிறவங்களை காப்பாத்தாம இருக்க முடியுமா, எனக்கு என்னமோ போலீஸ் இந்த தடவை அந்த பஸ்ல இருக்கிற பாம்பை தடுத்துருவாங்களோன்னு தோணுது அப்படின்னு இவங்க சொல்ல, அதே மாதிரி போலீஸும் கரெக்டா அந்த பஸ்ஸை மடக்கி பிடிச்சிடுறாங்க வெடிக்கிறதுக்கு முன்னாடியே. அந்த பஸ்ஸுக்குள்ள பாம்பு இருக்குல்ல, அதனால எல்லாரையுமே செக் பண்ணலாம் அப்படின்னு உள்ள வராங்க. அந்த தாய் கிழவிக்கு முன்னாடி ஒரு வயசானவர் ஒருத்தர் இருந்தார்ல, அவரு வந்து ஏதோ மூட்டை மாதிரி வச்சிருக்காரு, அதுல ரவுண்ட் ரவுண்டா பெருசு பெருசா இருக்கு, அது ஆள் அப்படியே எடுக்க ட்ரை பண்றாரு. போலீஸும் ஏய் நீ என்ன பண்ற அப்படின்னு பக்கத்துல வராங்க. டக்குன்னு பாம்பு வெடிச்சு அவ்வளவுதான், அங்க இருந்த சில போலீஸ்லாம் இறந்து போயிடுறாங்க, பஸ்ல இருந்தவங்க எல்லாருமே காலி. சோ இந்த விஷயம் நம்ம சீஃப் ஜாங்குக்கு தெரிய வருது. இந்த கால் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம லீ இருக்காங்கல்ல, நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ண அப்படின்னு அவங்க இருக்கிற இடத்தெல்லாம் சொல்றாங்க. போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம இன்னும் வந்து எதுக்குமே சம்பந்தம் இல்லாத மாதிரி தூரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டு நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பாக்குறாரு. அப்புறம் நம்ம சீஃப் ஜாங்கோடைய பேரை இவங்க சொல்ல சீஃபும் குழம்புறாரு, என் பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. சோ லீயும் எல்லா உண்மையும் சொல்றாங்க. வழக்கம் போல போலீஸ் யாரும் நம்புற மாதிரியே இல்ல. நம்ம லீ மேல டவுட் வந்து சிசிடிவி கேமரா வழியா பஸ்ஸை விட்டு அவங்க இறங்கும் போது செக் பண்ணும்போது கூட நம்ம யுன்னு இருக்கிறதையும் பாக்குறாங்க. ரெண்டு பேருமே பேசிக்கிற மாதிரி போலீஸ்க்கு தெரியுது. சோ போலீஸும் இந்த பர்சன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம லீ கிட்ட கேட்க, லீ தெரியாதுன்னு போய் சொல்றாங்க. ஆனா போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு. உடனே நம்ம சீஃப் என்ன பண்றாருன்னா, லீயோடைய போன்ல இருந்து யுன்னுக்கு கால் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேச சொல்றாரு. உனக்கு தான் அவனை தெரியாதுல,
பேசு அப்படின்னு சொல்ல கால் அட்டன் பண்ண உடனே நம்ம இன்னும் சொல்லு என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்ச மாதிரியே பேசுறாரு. நம்ம லீக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவனை வேற தெரியாதுன்னு சொல்லிட்டோம், இப்ப பேசினா மாட்டிப்போமே அப்படின்னு பிளேட்டையே திருப்பி போடுறாங்க. அதான் நமக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுல, எனக்கு உன்னை பிடிக்கல, ப்ளீஸ் இதோட என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த பக்கம் நம்ம இன்னும் அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டா போல, சரி ஒன்னும் கவலைப்படாத, நீ தூங்கு, நானும் இங்க தூங்குறேன், திரும்ப நம்ம அங்க கண்ணை முழிப்போம் அப்படின்னு ஒரு பேச இதை நம்ம சீஃப் கேட்டு என்ன லூசு மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பாம்புக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம யுன்னை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் அனுப்புறாரு. நம்ம யுன்னும் நம்ம தூங்கினா கண்டிப்பா திரும்ப லூப்ல இருந்து தான் கண்ணை முழிப்போம், இது வரைக்கும் நம்ம சரக்கு அடிச்சதே இல்ல, ஒரு தடவை சரக்கு அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு கடையில போயிட்டு சரக்கெல்லாம் வாங்கிட்டு ஃபுல் குடிச்சிடுறாரு. இவர் கடையில கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிருப்பாரு, அந்த டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணி இவரை பிடிச்சிடுறாங்க. ஆளு போதையில இருக்காரு. அப்படியே இவரை கார்ல போட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே காருக்குள்ளேயே நம்ம யுன்னு தூங்கிடுறாரு. எங்க நம்ம லீயும் அந்த விசாரிக்கிற இடத்துலயே அப்படியே தூங்கிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே பஸ்ஸுக்குள்ள வந்துட்டாங்க. லூப் ரீஸ்டார்ட் ஆகுது. சோ யுன்னும் லீ கிட்ட இங்க பாரு, இன்னொரு தடவை நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பஸ் ஒரு ஸ்டாப்ல நிக்குது. அங்க அந்த பாமர் பஸ்ஸுக்குள்ள ஏறாரு, பின்னாடி போய் உட்கார்றாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான போடுறாங்க. ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் மாதிரி சண்டை அவங்களுக்குள்ள. நம்ம லீ கோச்சிக்கிட்டு பின்னாடி இருக்காருல அந்த பாமர், அவருக்கு பக்கத்திலே போய் உட்கார்றாங்க. நம்ம இன்னும் சமாதானப்படுத்துற மாதிரியே பின்னாடி வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த பாமருடைய அந்த பேக்கை பிடுங்க ட்ரை பண்றாங்க. செம்ம சண்டை நடக்குது. சடனா அந்த ரிங்டோனுடைய சவுண்ட் கேக்குது. அகைன் பாம் வெடிச்சு லூப் ரீஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த தடவை இன்னொரு பிளான போடுறாங்க. அந்த பாமர் வச்சிருக்காருல பேக், அது எங்களோட பேக், இவன் திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பேக்கை பிடுங்க ட்ரை பண்றாங்க. அந்த பாமரும் முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறாரு. டக்குன்னு அவருக்கு ஆஸ்துமா வந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. சோ உடனே அவருக்கு ஆஸ்துமாவுக்கு மருந்து தேவைப்படுது. நம்ம லீயும் அந்த தாய் கிழவியை பார்த்து, ஏ கிழவி, நீ தான் எல்லா நோய்க்கும் மருந்து வச்சிருப்பல, ஆஸ்துமாவுக்கு மருந்து கூட, நீ வேறமா ஆஸ்துமாவுக்கு மட்டும் இன்னைக்கு மருந்து எடுத்துட்டு வர மறந்துட்டேன், சரியா போச்சு போ, சரி என் பேக்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பாம்பருடைய பேக்கை ஓபன் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்பொழுது அகைன் பாம் வெடிக்குது. லூப் ரீஸ்டார்ட் ஆகுது. என்ன அந்த பாம்பர் இவ்வளவு வீக்கா இருக்கான், அவனை நம்மளால ஈஸியா சமாளிக்க முடியும் போலயே அப்படின்னு இந்த தடவை என்ன பண்றாங்கன்னா அந்த பாம்பர் பஸ்ஸுக்குள்ள ஏறாத மாதிரி அந்த ஸ்டாப்பிங்லயே வச்சு வெளியே இழுத்து போட்டு பேக்கை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம லீ அந்த பாம்பருடைய பேக்கை ஓபன் பண்ணும்போது தான் உள்ள ஒரு பூனைக்குட்டி இருக்கு. அப்படின்னா இவரு பாம்பர் கிடையாது, பஸ்ல இருக்கிற வேற யாரோ ஒருத்தங்க தான் பாம்பர். அந்த பஸ்ஸும் அப்படியே வெடிச்சு செதறது தூரத்துல. இதை இந்த மாஸ்க் போட்டவரும் பாக்குறாரு. சோ இவர் தான் பாம்பர் இல்லன்னு தெரிஞ்சு போச்சுல, அதனால இவர் இனிமே நம்ம மாஸ்க் கைனே கூப்பிடலாம். சோ நம்ம யுன்னும் லீயும் அந்த மாஸ்க் கையை கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா இந்த மாஸ்க் ஆளுக்கு நம்ம யுன்னு மேலயும் லீ மேலயும் ஒரு டவுட் வருது. எங்க நம்ம லீயும் யுன்னும் எதை பத்தி பேசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம யுன் அப்படிதான் பஸ்ல இருந்தாரு, லீ மூலியமா வெளியே வந்தாரு, டக்குன்னு அவரும் அந்த லூப்ல மாட்டிக்கிட்டாரு. இப்ப நம்ம அந்த மாஸ்க் போட்டவரை காப்பாத்திருக்கோம் அப்படின்னா அடுத்த லூப்ல இருந்து அவரும் நம்ம கூட சேர்ந்துருவார்ல அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னும் லூப் முடியல, இவங்க தூங்குனா திரும்ப அந்த பஸ்குள்ளேயே போயிடுவாங்க. அது வரைக்கும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த பஸ் வெடிச்சு அதுல இறந்து போனவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. சோ பஸ்ஸுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் பாம்பர் அப்படின்னா அந்த பஸ்ல இருந்த எல்லார பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அந்த இடத்துக்கு நம்ம லீயும் யுன்னும் போயிட்டு ஒவ்வொரு பேசஞ்சர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்க அந்த மாஸ்க் போட்டவர் வராரு. பஸ்ல பாம்பு வெடிக்க போகுதுன்ற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் தானே, நம்ம ஆளுங்களுக்கு புரியல. இல்ல எங்களுக்கு தெரியாது, பொய் சொல்லாதீங்க, நீங்க பாம்புன்னு எதையோ பேசினதெல்லாம் நான் கேட்டேன், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு இவர் மிரட்ட. சோ இவங்களும் உண்மையை சொல்றாங்க. அது வந்து நாங்க டைம் லூப்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல அந்த மாஸ்க் போட்டவரும் எது டைம் லூப்பா, என் கூட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அந்த மாஸ்க் போட்டவருக்குன்னு தனியா ஒரு ரகசியமான ஒரு இடம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நிறைய பூனைகள் எல்லாம் ஒரு வளர்க்குறாரு. அங்கதான் கூட்டிட்டு போறாரு நம்ம லீயையும் யுன்னையும். சோ என்ன நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க தெளிவா சொல்ல அந்த மாஸ்க் போட்டவரு நம்புறாரு. ஏன்னா அவரு நிறைய அனிமிலாம் பாக்குறவரு, டைம் டிராவல் டைம் லூப் மேல நம்பிக்கை இருக்கிறவரு. சோ உடனே நம்புறாரு ஆளு. சோ அந்த பஸ்ல இருக்கிற உண்மையான பாம்பர் யாரு அப்படின்னு ஒருத்தரா யோசிக்கிறாங்க. காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பாடி பில்டர் ஆளு ஒருத்தர், அடுத்தது எதை பார்த்தாலும் விளாக் எடுக்கிற ஒரு விளாகர் ஒருத்தர். சோ அதான் லீ சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சூட் கேஸோ இல்ல பையோ இல்ல, அதனால அவங்க கண்டிப்பா பாம்பரா இருக்க வாய்ப்பு இல்ல, அதனால அவங்கள ரிமூவ் பண்ணிடலான்ட்டு அவங்க மேல சந்தேகம் இல்ல. சோ அடுத்தது வயசானவர், அவர் ஏதோ கோணிப்பை மாதிரி வச்சிருந்தாரு, உள்ள குண்டு குண்டா என்னமோ இருந்தது. சோ அவரு மேல ரொம்ப அதிகமான டவுட். சோ அதுக்கப்புறம் ஒரு ஆன்டி ஒருத்தங்க, அவங்க கிட்டயும் ஒரு பேக் இருந்தது. சோ அவங்களும் இருக்கலாம். அப்புறம் ஒரு தாய் கிழவி, அவங்க பேக்ல வந்து ஃபுல்லா மருந்து தான் இருக்கும். ஆனா யாருக்கு தெரியும் அவங்க கூட பாம்பரா இருக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு பர்சன் பெரிய சூட்கேஸ் வச்சிருந்தாரு, மேபி அவரா கூட இருக்கலாம். சோ அடுத்த லூப்ல இவங்க எல்லாரையுமே நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாஸ்க் போட்டவர் வந்து இந்த ரகசியமான இடத்துல ஏன் இருக்காருன்னா இவருக்கு பூனைகள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இவரோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால இந்த இடத்துல பூனைகள் எல்லாம் வளர்க்குறாரு. நிறைய பூனைகள் இருக்கு. சோ அப்புறம் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. உங்களுக்கு தேவைன்னா என்னோட ரகசியமான இடத்தை யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு வந்து ஃபுல்லா 666 அவ்வளவுதான். ஒருவேளை அடுத்த லூப்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாம இருந்துச்சுன்னா பரவாயில்ல, என்கிட்ட வந்து பேசுங்க, கண்டிப்பா நான் உங்களை நம்புவேன் அப்படின்னு சொல்ல நம்ம லீயும், நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவோம், உன் ஹெல்ப் எங்களுக்கு வேணும், உன் பேக் உள்ள இருக்கிற பூனையை பத்தியும் உன்னோட இந்த ரகசியமான இடத்துடைய பாஸ்வேர்டை பத்தியும்
பத்தியும் சொன்னா கண்டிப்பா நீ நம்புவல. ஆனா நான் நம்புவேன். ஆனா என்னோட பேரை நீங்க முழுசா சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் நம்புவேன். அப்படின்னா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, என்னோட பேரு லூ, கேட் விரும்பி ஒலிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் டி அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த மாஸ்க் போட்டவர் வந்து அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அம்மா வந்து என்னடா உன் மேல பூனை வாட வருது, பூனைங்க கூட பழகாதன்னு சொன்ன அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சோகமா மாஸ்க் போட்டவரும் டைரியில இன்னைக்கு நடந்த விஷயத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம் டிராவல் பத்திலாம் எங்க நம்ம யுன்னும் லீயும் வந்துட்டு இன்டர்நெட் மூலியமா அந்த பேசஞ்சர் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க பஸ் வெடிச்சிருச்சுல, சோ அதனால போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணும்போது ஒரு 3 பேர் பஸ்ல ஏறாம வெளியே வந்திருக்காங்க. நம்ம லீ, யுன்னு, அப்புறம் அந்த மாஸ்க் போட்டவர். சோ இவங்க மேல டவுட் வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்க் போட்டவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த மாஸ்க் போட்டவருடைய அம்மா வந்து அவரோட டைரியை படிச்சிடுறாங்க. என்ன இவன் கிறுக்குத்தனமா என்னமோ டைம் டிராவல்லாம் எழுதி வச்சிருக்கானே, பைத்தியம் ஆயிட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. எங்க நம்ம சீஃப் ஜாங் மத்த போலீஸ் எல்லாருமே அந்த மாஸ்க் போட்டவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னை பஸ்ல ஏற விடாம இறக்குனாங்களே அந்த 2 பேரை பத்தி உனக்கு தெரியுமான்னு விசாரிக்கும் போது, இல்ல நான் வச்சிருந்த பேக் மாதிரியே அவங்க பேக் தொலைஞ்சிச்சு போல, அதனாலதான் என்ன பிடிச்சி விசாரிச்சாங்க அப்படின்னு டைம் டிராவலை பத்திலாம் இவர் எதுவும் சொல்லவே இல்லை. இப்ப கதை அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு வயசான ஆளு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு கூட பெரிய பை வச்சிருந்தாரு, குண்டு குண்டா என்னமோ இருக்குமே, அவரோட பிளாஷ்பேக் தான் நமக்கு இப்ப தெரிய வருது. ஆக்சுவலா அந்த வயசானவர் இருக்கார்ல, அவர் செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில ரொம்ப வருஷங்களா இருக்காரு. அப்படி ஜெயில இருக்கும்போது தான் அவரோட ஒய்ஃப் பாக்குறதுக்கு வராங்க. இவரும் சந்தோஷமா அவரோட ஒய்ஃப் கிட்ட பேச, ஆனா அவங்க சரியாவே பேச மாட்டாங்க. நீங்க பண்ண தப்புனால அக்கம் பக்கத்துல இருக்கிற யாருமே எங்க கூட பேச கூட மாட்டாங்க, நம்ம பையனை கொலகாரனுடைய பையன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதனால ப்ளீஸ் இதுக்கப்புறம் எங்களை பார்க்க கூட நினைக்காதீங்க, நான் நம்ம பையனை கூட்டிட்டு வேற ஒரு ஊருக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக, இந்த வயசானவர் அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா இவர் தப்பே பண்ணல, ஆனா ஒய்ஃப் கூட நம்மள நம்பலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சோ அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிதான் அவர் பஸ்ல வந்துகிட்டு இருப்பாரு. சோ இவரு மேபி வாழ்க்கையை வெறுத்து பாம வச்சிருக்கலாம், என்னன்னு போக போக தான் தெரியும். சோ கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம யுன்னையும் லீயையும் போலீஸ் பிடிச்சி இவங்களையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம லீயும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு vlogger இருப்பார்ல பஸ்ல, அந்த vloggeருடைய வீடியோஸை செக் பண்ணி பார்க்கும்போது பஸ்ல வரதுக்கு முன்னாடியே ஆள் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல அந்த வயசானவர் இருக்காரு. சோ அந்த ஆள் ஒரு பெரிய மூட்டை மாதிரி வச்சிருந்தாரு, மேபி அவர் இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்ல போலீஸும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஏற்கனவே ஜெயில இருந்தவர் தானே, நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சோ அதனால அவர் இந்த பாம்பை வெடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ அதனால அந்த வயசானவருடைய ஒய்ஃபையும் பையனையும் கூட்டிட்டு வராங்க. அந்த வயசானவரோட பையன் வந்து அவர் ஜெயில இருக்கும்போது சின்ன பையனா இருந்திருப்பான், இப்ப நல்ல பெரிய பையனா இருக்கான். ஏன்னா அந்த வயசானவர் வந்து 9-10 வருஷமா ஜெயிலேயே இருந்திருக்காரு. சோ இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த வயசானவரோட ஒய்ஃப், ஆல்ரெடி ஒருத்தரை கொன்னுட்டு உங்க அப்பானால நம்ம பட்ட பாடு பத்தாதா, இதுல இவ்வளவு கொலைய வேற இந்த மனுஷன் பண்ணிருக்கானே அப்படின்னு செமையா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பக்கத்துல இருந்து லீயும் பாக்குறாங்க. அந்த வயசானவருடைய பையன் அப்படியே சோகமா வெளியே போக, லீயும் பின்னாடியே போய் உங்க அப்பா அப்படி பண்ணிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க அப்பா அவ்வளவு மோசமானவர்லாம் கிடையாது, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், நான் சின்ன பையனா இருக்கும்போது அவர் ஏதோ கொலை பண்ணாருன்னு சொன்னாங்க, ஆனா அதை நான் நம்பவே இல்லை, எங்க அம்மா தான் என்ன கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, எங்க அப்பாவை நான் பார்க்கவே இல்லை, சின்ன வயசுல எனக்கு வாட்டர்மெலன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வெளியே போயிட்டு வந்தாலே வாட்டர்மெலன் வாங்கிட்டு வராம வரமாட்டாரு, அவர் இப்படி பண்ணிருப்பாரான்னு என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்லி சோகமாகறாரு இவரு. நம்ம லீக்கும் தோணுது ஒருவேளை அந்த வயசானவர் இதை பண்ணிருக்க மாட்டாரோ அப்படின்னு. எதே என்னவோ பஸ்ஸுக்குள்ள திரும்ப லூப்குள்ள போகலாம்னு நினைக்கும் பொழுதுதான் அந்த மாஸ்க் போட்டவருடைய அம்மா அந்த டைரி எடுத்துட்டு வராங்க. இங்க பாருங்க என் பையன் என்னென்ன எழுதிருக்கான்னு போலீஸ் கிட்ட காட்ட, அவ்வளவுதான் அந்த மாஸ்க் போட்டவர் லீ யுன்னு எல்லாரையும் பிடிச்சு போடுறாங்க. ஏன்னா அந்த டைரியில டைம் லூப்பா பத்தியும் பாம்பு வெடிக்கிறத பத்தியும் எழுதி வச்சிருக்காங்க. சோ இவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு டவுட் வருது. சோ அந்த மாஸ்க் போட்டவரும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு, இவங்க டைம் லூப்ல இருக்காங்க அப்படின்னு. நம்ம ஆளுங்களும் செம்ம நெக்கலா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களால என்ன பண்ண முடியும், தூங்குனா நம்ம டைம் லூப்குள்ள வந்துரும் அப்படின்னு தெனாவட்டலா இருக்காங்க. தூங்குறாங்க, திரும்ப பஸ்ஸுக்குள்ள லூப் ரீஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம லீயும் யுன்னு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அந்த வயசானவரோட பேக்கை நம்ம செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அதுக்கான வேலையில இறங்குறாங்க. அவர் அந்த பையன் வந்து நல்லா பத்திரமா வச்சுக்கிறாரு, பக்கத்துல கூட போக விட மாட்டாரு. சோ அடுத்த ஸ்டாப்ல அந்த மாஸ்க் போட்ட ஒரு வண்டியில ஏறாரு. குறுக்க இவங்க வந்து நிக்கிறாங்க, ஆனா அவர் கண்டுக்காம போய்கிட்டே இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம், மாஸ்க் போட்டவர் இந்த லூப்ல இல்ல, அவருக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஏன்னா ஒன்ஸ் அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து அதுக்கப்புறமா வெளியே வந்தாதான் லூப்குள்ள வர முடியும். ஆனா அந்த மாஸ்க் போட்டவர் பஸ்ஸுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே இவங்க வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் அவருக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல, லூப்லயும் அவர் இல்ல. சரி அவரோட ஃபுல் நேம சொல்லலாம் அப்படின்னு லீ நினைக்கும் போது, டைம் வேஸ்ட் பண்ணாத, ஃபர்ஸ்ட் அந்த வயசானவரோட பேக்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரியே வந்து அவருடைய பைய மிதிக்கிறாங்க. பார்த்தா என்னமோ உடையுது. என்னடான்னு பார்த்தா அதுக்குள்ள இருக்கிறது தர்பூசணி பழம். அதை பார்த்து அந்த வயசானவரும் நம்ம யுன்னை போட்டு அடிக்கிறதுக்கு வராரு. உடனே நம்ம லீ வந்து தடுத்துறாங்க. எனது தர்பூசணி பழமா கொண்டு வரீங்க, அது உங்க பையனுக்கு தானே அப்படின்னு லீ சொல்றாங்க. ஏன்னா லீக்கு வந்துட்டு இந்த வயசானவரோட பையனை பத்தி எல்லாம் தெரியும், நான் உங்க பையன் கூட தான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்ல, வயசானவரும் அப்படியா என்ன மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம தான் அவர் அடிச்சிட்டேன், அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல, நீங்க உட்காருங்க, ஆமா எதுக்காக தர்பூசணி கொண்டு போறீங்க, ஏன்னா என் பையனுக்கு தர்பூசணினா ரொம்ப பிடிக்கும், அவன் சின்ன பையனா இருக்கும்போது தினமும் அவனுக்கு வாங்கி கொடுப்பேன், அப்புறம் செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில ரொம்ப வருஷம் இருக்க வேண்டியதா போயிடுச்சு, என்னோட
என்னோட ஒய்ஃபும் என் பையனை கூட்டிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டா. நான் ரிலீஸ் ஆகியும் என் பையனை பாக்குற அளவுக்கு தைரியம் இல்லம்மா எனக்கு. ஏன்னா நீலாம் ஒரு அப்பாவான்னு என்ன பார்த்து கேட்டுட்டா என் மனசு உடைஞ்சு போயிடும். அதனால அவன் ஏதோ சோசியல் மீடியா ஏதோ பேஜ் வச்சிருந்தான், அதுல ஃபாலோ பண்ணி அவன் பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்பதான் ஒரு வீடியோல எனக்கு பிடிச்சது தர்பூசணி பழம், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னான். அதை கேட்ட உடனே மனசு தாங்கலமா. அவன் என்ன என்ன வேணாலும் திட்டட்டும், என் பிள்ளைக்கு என் கையால தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு போய் கொடுக்கணும், அதுக்காக தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. இதை கேட்ட லியோ, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பையனுக்கு நீங்க நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தைரியமா போங்க, உங்க பையன் உங்களை ஏத்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்ட அந்த வயசானவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒரு தர்பூசணி வேற உடைஞ்சு போச்சுல, அந்த சந்தோஷத்திலேயே அதை அப்படியே கட் பண்ணி அங்க இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்க சந்தோஷமா எல்லாரும் சாப்பிடுறாங்க. உடனே அந்த பாம்பு வெடிச்சு திரும்ப லூப் ரீஸ்டார்ட் ஆகுது. சோ இப்போ அந்த வயசானவர் மேல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. அந்த தாய் கிழவி இருப்பாங்களா, அவங்க மேலேயும் டவுட் இல்ல, மேபி அங்க மாத்திரை தான் இருக்கும். சோ அப்புறம் ஒரு ஆன்ட்டி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஏதோ பானை மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம லீயும் போயிட்டு ஆன்ட்டி அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்களும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், அதனால தான் கறியை சமைச்சு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படின்னா அந்த ஆன்ட்டியும் கிடையாது, கடைசியா இருக்கிறது ஒரு பர்சன் பெரிய சூட்கேஸ் வச்சிருக்காரு. சோ அவரா இருக்குமோ அப்படின்னு செக் பண்ண ட்ரை பண்றாங்க, பார்த்தா அதுல பழைய துணி தான் இருக்கு. சோ அப்படின்னா இங்க இருக்கிற யாருக்கிட்டையும் பாம் இல்ல, அப்புறம் எப்படி அந்த பாம் வெடிக்குதுன்னு புரியாம இருக்காங்க. ஆனா பாம் வெடிக்குது, திரும்ப லூப் ரீஸ்டார்ட் ஆகுது, என்னன்னு ஒன்னும் புரியல. சோ அதான் நம்ம யுன்னுக்கு ஒரு பிளான் தோணுது. என்னன்னா மாஸ்க் ஆள் வந்து அடுத்த ஸ்டாப்பிங்ல ஏறுவார்ல, சோ அந்த ஸ்டாப்பிங்ல தான் இவங்களும் இறங்க போறோம் அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்ல, டிரைவரும் டோரை ஓபன்லயே வச்சிருக்காரு. சடனா பாக்கெட்ல இருந்து யூஎஸ்பி டிரைவ் தொலைஞ்ச மாதிரி அப்படியே அந்த பஸ்ஸுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சீட்டுக்கு அடியில ஏதாவது பாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே வராங்க. கரெக்டா அந்த ஆன்ட்டி கிட்ட வரும்போது தான் அந்த பானை மாதிரி கவர்ல வச்சிருக்காங்களா, அதை நகர்த்தி சீட்டுக்கு அடியில ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு நம்ம யுன்னு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஆன்ட்டி போக விடாம புடிச்சு யுன்ன கத்திலேயே ஒரு சொருகு சொருகுறாங்க. நம்ம லீயோ ஷாக் ஆகி வராங்க, லீயையும் புடிச்சு ஒரு சொருகு, அவ்வளவுதான், ரெண்டு பேரையுமே காலி பண்ணிடுறாங்க. அவங்க இறந்த உடனே திரும்ப லூப் ரீஸ்டார்ட் ஆகுது. சோ இப்போ யார் அந்த பாம்பர்னு தெரிஞ்சு போச்சு, அந்த ஆன்ட்டி தான். பானை மாதிரி வச்சிருந்தாங்களா, அதுதான் அந்த பாம்பே. சோ அவங்க போனுக்கு வர அந்த ரிங்டோன் தான் வித்தியாசமா கேட்கும். அந்த ரிங்டோன் கேட்ட உடனே அவங்க பாம்பை ஆன் பண்ணிடுறாங்க. சோ இந்த லூப்ல என்ன பண்றாங்கன்னா அகைன் அந்த ஆன்ட்டியோடைய அந்த பாம்பை எடுக்க ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி ஆன்ட்டியும் கத்தியால குத்த வரும்போது இவருக்கு தான் தெரியும்ல இந்த பக்கம் கத்தி இறங்க போகுதுன்னு, அப்படியே ஒதுங்கி அந்த கத்தியை பிடிச்சி அப்படியே ஆன்ட்டி கூட சண்டை போடும்போது தெரியாதனமா ஆன்ட்டி உடம்புல கத்தி இறக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக்கா பாக்குறாங்க. சோ அப்புறம் லீயை கூட்டிட்டு அந்த பஸ்ஸை விட்டு ஆள் அப்படியே நடந்து போக போக கொஞ்ச நேரம் கழிச்சு பாம்பு வெடிச்சு செதறுது. இப்போ ஒரு கொலைகாரனா அந்த பஸ்ஸை விட்டு நம்ம யுன்னும் லீயும் வெளியே வந்திருக்காங்க. சும்மா போன் பண்ணதுக்கே போலீஸ் வந்து பிடிக்கும், இதுல ஒரு கொலையை வேற பண்ணிட்டு வந்திருக்காங்க, சும்மா விடுவாங்களா? நம்ம லீயையும் யுன்னையும் போலீஸ் தேட ஆரம்பிக்குது. இவங்களும் வேகமா அந்த மாஸ்க் போட்டவர் இருக்காருல, அவரோட அந்த சீக்ரெட்டான இடம் அங்க போயிடுறாங்க. சோ அப்பதான் யோசிக்கிறாங்க, நம்ம அந்த லேடியை கொன்னுட்டோம், இருந்தாலும் பாம்பு வெடிச்சிருக்கு, எப்படின்னு ஒன்னும் புரியல, குழம்பி போறாங்க. எங்க நம்ம சீஃப் ஜாங்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆளுங்க ஒளிஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. சோ இவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னு மாட்டிட்டு கேள்வி கேட்டு இதெல்லாம் அனுபவிச்சு நம்ம திரும்ப லூப்குள்ள போறதுக்கு பதிலா தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கினா கண்டிப்பா நம்ம லூப்புக்கு போயிடுவோம் அப்படின்னு மாத்திரையை போடுறாங்க. திரும்ப லூப் ரீஸ்டார்ட் ஆகுது. சோ இப்போ நம்ம யுன்னும் லீயும் என்ன பண்றாங்கன்னா அவங்க போன்ல ஒரு டெக்ஸ்ட்டை எழுதி அதை ஒவ்வொரு பேசஞ்சர்ஸ் கிட்டையும் காட்டுறாங்க. ஒரு ஈவென்ட் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலே அந்த டெக்ஸ்ட்ல என்ன இருக்குன்னா அந்த ஆன்ட்டி ஒரு கொலைகாரி, அவகிட்ட பாம்பு இருக்கு அப்படின்னு எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. சந்தேகம் வரக்கூடாதுன்னு அந்த ஆன்ட்டி கிட்டையும் காட்டுறாங்க. ஆனா அவங்க கிட்ட காட்டும்போது ஈவென்ட்டை பத்தி தான் காட்டுறாங்க. சோ இப்படின்னு எல்லாரையும் அலர்ட் பண்ணி மொத்தமா சேர்ந்து அந்த ஆன்ட்டியை பிடிக்கலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணா அடுத்த ஸ்டாப் வந்த உடனே எல்லாரும் பயத்துல தெரிச்சுக்கிட்டு வண்டியை விட்டு இறங்குறாங்க. இதை பாக்குற அந்த ஆன்ட்டிக்கு டவுட் வந்து உடனே கவர் உள்ள கையை விட்டு பாம்பை ஆன் பண்ண பஸ் வெடிச்சு செதறுது. சோ அப்புறம் என்ன, அகைன் லூப் ரீஸ்டார்ட் தான். சோ இந்த தடவை எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டவர் இருக்கார்ல, அவர்கிட்ட இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்களே. சோ அவர்கிட்ட உங்க அம்மாவுக்கு தெரியாம நீ ஒரு இடத்த ரெண்ட் எடுத்து அங்க பூனைகள் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்க, அந்த இடத்தோட பாஸ்வேர்டு வந்து 66666, அதோட உன்னோட ஃபுல் நேம் வந்து என்னமோ சொன்னியே, ஜூ ஆஸ்துமா வந்த நாயி, இல்ல பூனைகளோட பாதுகாவலன், லைட்டால சூஸ் பண்ணப்பட்டவன் டி அப்படின்னு. இதை சொன்ன உடனேயுமே அந்த மாஸ்க் போட்டவர் நம்புறாரு. ஏன்னா அவர் வந்து அதிகமா அனிமி பாக்குறவரு, டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட் ஃபியூச்சர்ல இருந்து ஆளுங்க வருவாங்க, அவங்க கிட்ட மட்டும் தான் இதை சொல்லணும்னு இந்த நேமை வச்சிருக்காரு. இதை கேட்ட உடனே நீங்க டைம் டிராவலர்ஸ் தானே, நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ லீ என்ன பண்றாங்கன்னா நேரா டிரைவர் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சோ டிரைவரும் பயந்து போறாரு. பயப்படாதீங்க, நாங்க சொல்லும்போது கதவை ஓபன் பண்ணுங்க, அது போதும் அப்படின்னு நம்ம யுன்னும் மாஸ்க் போட்டவரும் சேர்ந்து அந்த ஆன்ட்டியை பிடிச்சி பாம்பை வெடிக்க விடாத மாதிரி தடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா டோரை ஓபன் பண்ண சொல்றாங்க. டிரைவர் ஓபன் பண்ணவே இல்லை. அந்த ஆன்ட்டியும் டிரைவரை பார்த்து நீ தான் இவங்களை ஏற்பாடு பண்ணியா, சாகரத்து உனக்கு பிடிக்கவே இல்லையா, இது நம்ம போட்ட பிளான் தானே அப்படின்னு சொல்ல, அப்படின்னா டிரைவரும் இதுல கூட்டு சரிதான். சோ அதெல்லாம் கண்டுக்காம நம்ம யுன்னு கண்ணாடியை உடைச்சு அந்த பாம்பை வெளியே தூக்கி போடலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ளேயே அந்த பாம்பு வெடிச்சு லூப் ரீஸ்டார்ட் ஆகுது. நம்ம லீக்கு வந்து இந்த டிரைவர் மேல சந்தேகமே வரல. ஏன்னா ரொம்ப வருஷமா இதே பஸ்ல தான் வராங்க. இந்த டிரைவர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு தடவை அவங்க ஹால் டிக்கெட் இருக்கிற பர்ஸ் தொலைஞ்சு போயிடும், இவர் தான் வண்டியை நிப்பாட்டி தேடி
எல்லாம் கொடுப்பாரு. ரொம்ப நல்லவரு. ஆனா இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு புரியாம இந்த லூப்ல வந்து ஸ்ட்ரைட்டா அவர்கிட்ட போய் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்க மேல சந்தேகமே வரல, ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவரு நினைச்சேன், ஆனா நீங்க இப்படி பண்றீங்க, அந்த லேடி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பஸ்ஸையே வெடிக்க வைக்கிறீங்களே, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு இவங்க கேட்க உடனே அந்த லேடி அப்படியே விசித்திரமா சிரிக்கிறாங்க. டிரைவரும் நீ யாரு, ஓரமா போய் உட்காரு, நீ ஆன் பண்ணுமா அப்படின்னு சொல்ல அந்த ஆன்டி ஆன் பண்றாங்க. பாம் வெடிக்குது. திரும்ப லூப் ரீஸ்டார்ட் ஆகுது. இந்த தடவை அந்த பாம்பை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு எதையும் ட்ரை பண்ணாம அடுத்த ஸ்டாப்ல எந்த சந்தேகமும் வராம அப்படியே மெதுவா வெளியே வந்து அங்க இருந்து போறாங்க. தூரத்துல அந்த பஸ்ஸும் வெடிச்சு செதறுது. அந்த டிரைவரை பத்தியும் அந்த லேடியை பத்தியும் நம்ம விசாரிக்கணும்னு ஃபர்ஸ்ட் அந்த டிரைவரோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்கும்போது கரெக்டான ஆன்சர் தெரியல. இவங்களுக்கு தேவையான ஆன்சர் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான். அங்க போலாம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா போய் இந்த மாதிரி நாங்க அந்த பஸ்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் பாம்பு வெடிச்சது, உள்ள இருந்த ஆளுங்களை பத்திலாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் மூலியமாவே இன்ஃபர்மேஷனை கறக்கலான்னு ட்ரை பண்றாங்க. லீயும் இன்னும் சொன்னதை கேட்டு இவங்க விசாரிக்கும் போது தான் தெரிய வருது டிரைவரும் அந்த பேசஞ்சரா இருந்தாங்கல்ல ஆன்டி, அவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அதுவும் அவங்க ஒரு கெமிக்கல் கம்பெனில வேலை செய்யறாங்களாம். ஒரு பானை மாதிரி கொண்டு வந்தாங்களே, ஆக்சுவலா அது ஒரு பிரஷர் குக்கரா, அதுல என்னமோ கெமிக்கலை போட்டு அதுதான் மேபி வெடிச்சு செதறி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா நம்ம ஆளுங்களும் விடாம சார் அவங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த மாதிரி பண்ணணும், அதுவும் கரெக்டா அந்த பாலத்துல பஸ் வெடிஞ்சிருக்கு, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. போலீஸும் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த டிரைவருக்கும் ஆன்டிக்கும் ஒரு பொண்ணு இருந்திருக்கா. 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு அந்த பாலத்துல தான் இறந்து போயிட்டாங்களே. கரெக்டா இப்ப வெடிச்சு செதறிச்சுல அதே பஸ்ல தான் அந்த பொண்ணு போயிருக்கா. உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போல அந்த பாலத்துக்கு நடுவுலயே பஸ்ல இருந்து இறங்கும் பொழுது அப்ப ஒரு ட்ரக் வந்து அந்த பொண்ணு மேல மோதி அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. கரெக்டா 1:42க்கு. அந்த பொண்ணு இறந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த டிரைவர் அதே பஸ்ஸுக்கு டிரைவரா சேர்ந்திருக்காரு. என்னுக்கும் லீக்கும் எல்லா விஷயங்களும் புரிய வருது. அதுக்கப்புறமா நம்ம லீ போயிட்டு சீஃப் கிட்ட திடீர்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது 20 நிமிஷத்துல ஒரு பஸ் வெடிக்க போகுதுன்னு, நீங்க உடனே போவீங்களா? உடனே தான் போவேன். இல்ல ஒருவேளை அது பிராங்கா இருந்தா எங்க பாருங்க மெசேஜை பார்த்த உடனே நான் போவேன். பிராங்கா இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம், ஆனா உண்மையா இருந்ததுன்னா என்னால மக்களை காப்பாற்ற முடியும்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் சீஃப் கிட்ட இருந்து போன் நம்பரை வாங்கிக்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கிறாங்க அதை. அதுக்கப்புறம் அவங்க தூங்குறாங்க. திரும்ப பஸ்ஸுக்குள்ளேயே வந்துடுறாங்க. லூப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த பாம்பர் ஆன்ட்டியை பின்னாடி இருந்து போட்டோ எடுத்து இந்த மாதிரி இந்த லேடி கெமிக்கல் கம்பெனில ஒர்க் பண்றாங்க, பாம்பை செஞ்சு வச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வெடிக்க போகுது, பஸ் இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு, அடுத்தது இந்த ஸ்டாப்ல நிக்கும், சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சீஃபோடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுறாங்க. அதை பார்த்த சீஃபும் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் தான் சொன்னார்ல பிராங்கோ உண்மையோ கண்டிப்பா நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு. அதே மாதிரி ஆக்ஷன் எடுத்து அந்த பஸ் நிக்க போற அந்த ஸ்டாப்ல போலீஸ்காரங்களை இறக்குறாரு. ஆளுங்க அப்படியே பேசஞ்சர் மாதிரியே இருக்காங்க. நம்ம இன்னும் லீயும் என்ன பண்றாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த பஸ் ஸ்லோவா போற மாதிரி பண்றாங்க. ஏன்னா அது பாலத்துக்கிட்ட போய் தான் வெடிக்க போகுது. அந்த பஸ்ஸும் ஒரு வழியா அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துருச்சு. போலீஸும் பஸ்ஸுக்குள்ள ஏறலாம்னு ரெடியா இருக்காங்க. ஆனா அந்த டிரைவர் பஸ்ஸை நிப்பாட்டாம நேரா போய்கிட்டே இருக்காரு. அந்த டிரைவரும் அவரோட ஒய்ஃபும் வந்து அவரோட பொண்ணு இறந்ததுக்காக இவங்களும் சாகணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் கரெக்டா அவங்க பொண்ணு இறந்து போனா அதே பாலத்துல அதே டைம்ல. நம்ம லியோ இன்னும் கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணதுனால இப்ப பஸ் ஸ்டாப்ல நின்னா டைமுக்கு போய் சாக முடியாதுல, அதனால இவர் இந்த ஸ்டாப்ல நிக்காம போறாரு. போலீஸும் சந்தேகப்பட்டு பின்னாடியே வந்து ஒரு வழியா வளைச்சு பிடிச்சிடுறாங்க. ஆனா எப்படியோ அந்த பஸ் வந்து பாலம் கிட்ட வந்துருச்சு. எங்க உள்ள அந்த ஆன்டி பாம்பை வெடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆன்டியை பிடிச்சிடுறாங்க. போலீஸ்லாம் வந்துடுறாங்க. கண்ணாடியை உடைச்சி அந்த பாம்பை வேக வேகமா வெளியே இருக்கிற சீஃப் கிட்ட கொடுக்க சீஃப் அந்த பாலத்துல இருந்து கீழே தண்ணியில போடலான்னு வேகமா போய் போடுறாரு. அது கொஞ்ச தூரம் போன உடனே வெடிச்சு செதற நம்ம சீஃபுக்கு பயங்கரமா அடிப்படுது. சீஃப் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அவ்வளவுதான் சீஃப் இறந்து போறாரு. ஏன்னா அந்த பாம்பு வந்து ரொம்ப பக்கத்துல வெடிச்சதுனால அந்த இம்பாக்ட்லயே அவர் காலி. எங்க சீஃபோட அசிஸ்டன்ட் நம்ம இன்னும் கூட சண்டைக்கு வராரு. உனக்கு எப்ப அவரோட நம்பர் தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க இருக்கிற டாக்டர் இது போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, இது ஹாஸ்பிட்டல், இவங்க ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறமா உங்க விசாரணையை வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஒரு வழியா அந்த பஸ் வெடிக்கிறத நம்ம தடுத்துட்டோம், இந்த லூப்பும் முடிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி புரியாம இருக்காங்க. ஒன்ஸ் இவங்க தூங்கினாதான் அது தெரிய வருமே. எங்க அந்த டிரைவரையும் அவருடைய ஒய்ஃபையும் விசாரிக்கிறாங்க. அவங்க அப்படியே கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு கதை அப்படியே பிளாஷ்பேக்கு போகுது. இந்த டிரைவர் இருக்காருல ஆக்சுவலா அப்ப வந்து ட்ரக் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. அவரோட ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் கம்பெனில வேலை செய்யறாங்க போல. திடீர்னு அப்பதான் உங்களுக்கு தெரிய வருது அவங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. போய்கிட்டு இருந்த பஸ்ல திடீர்னு என் பொண்ணு இறங்கி ஏன் ஓடணும், அந்த பஸ்ஸுக்குள்ள அப்படி என்னதான் நடந்தது, எல்லா பேசஞ்சரையும் விசாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நாங்களும் விசாரிச்சிட்டோம் மேடம், உங்க பொண்ணு தான் என்னமோ கத்திக்கிட்டு இருந்தாங்களாம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு இறக்க சொல்லிருக்காங்க எல்லாரும், அதனாலதான் இறங்கிருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இவங்களே அந்த 45வது நம்பர் பஸ்ல போயிட்டு டிரைவர் கிட்ட விசாரிக்கலாம்னு பார்த்தா அந்த ஆளு கதவை கூட திறக்கல. நான் சீக்கிரமா போனா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு போய்கிட்டே இருக்காரு. அந்த பஸ்ஸுக்குள்ள யாரோ ஒருத்தன் நம்ம பொண்ணை அபியூஸ் பண்ணிருக்கான். ஆனா அந்த பஸ்ல இருக்கிறவங்க யாருமே தட்டி கேட்கவே இல்ல. அதனாலதான் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கிருக்கா, ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பஸ்ஸும் அந்த பஸ்ல இருக்கிற பேசஞ்சர்ஸும் தான். ஏன்னா அவங்களுக்கு மனசாட்சியே இல்ல அப்படின்னு அந்த பஸ்ல டிரைவரா சேர்ந்து 4 வருஷம் கழிச்சு கரெக்டா அவங்க பொண்ணு இறந்து போன அதே நாள்ல அதே டைம்ல பாம்பு வச்சு இவங்களும் இறந்து போகலாம், பேசஞ்சர்ஸையும் காலி பண்ணலாம்ன்றதுதான் பிளானே. கரெக்டா அந்த பாலத்துக்கிட்ட தான் அவங்க வெடிக்க வைப்பாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து குறுக்க ஒரு வண்டிக்காரர் வந்ததுனால ஆயில் டேங்கர் மேல மோதி முன்னாடியே அந்த பாம்பு வெடிச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறமா எல்லாம் கரெக்ட் ஆகி டிஸ்டர்பன்ஸ்
டிஸ்டர்பன்ஸே இல்லைனா ஸ்ட்ரைட்டா அந்த பாலத்துக்கிட்ட வெடிக்குது. ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தா முன்னாடியே அந்த லேடி வந்து வெடிக்க வச்சிடறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு இப்பதான் நமக்கே புரியுது. ஸோ இப்போ நம்ம லீயும் யுன்னும் என்ன பண்றாங்கன்னா, இறந்து போனாங்களா அந்த டிரைவரோட பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கலான்னு வரும்போது தான் அந்த பொண்ணும் எல்லா உண்மையும் சொல்றாங்க. ஸோ கதை அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அதே 45வது நம்பர் பஸ்ஸுக்குள்ள டிரைவருடைய பொண்ணு இருக்காங்க, மற்ற பேசஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க. அதுல ஒரு ஆள் இருக்காரு. அவரு டிரைவரோட பொண்ணு பக்கத்துல வந்து தப்பான இடத்துல டச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை சீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் பாக்குறா. உடனே அந்த ஆளை போட்டோவும் எடுக்க அதான் அந்த ஆளு நோட் பண்ண உடனே அடுத்த ஸ்டாப்லயே இறங்கி வேகமா ஓடிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி ஒருத்தன் பொண்ணுங்களை அபியூஸ் பண்றாமா, நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, ஏய் தேவையில்லாத வேலை பார்க்காத, பின்னாடி நமக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் எதுவும் பண்ணாம விட்டுறாங்க. ஸோ அந்த பர்சனால அபியூஸ் ஆன அந்த டிரைவரோட பொண்ணு அந்த பஸ்ல இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டும் அவங்க எதுவும் பண்ணாததுனால பாதி வழியில இறங்கிருப்பாங்க. ஒரு ட்ரக் வந்து ஏத்தி அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ இதுக்கு பழி வாங்கணும்னு தான் இறந்து போன அந்த பொண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் இப்படி ஒரு பிளான பண்ணி அந்த பஸ்ஸையே காலி பண்றாங்க. அதோட அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் போட்டோவை இன்னும் பத்திரமா தான் வச்சிருக்காங்களே, ஆன்லைன்லயே கிளவுட்ல சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்களும் அந்த ஐடி பாஸ்வேர்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. திரும்பவும் லூப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தூங்கி எழுந்த உடனேயுமே பஸ்ஸுக்கே போயிடுறாங்க. அப்படின்னா பாம்பை தடுத்து நிறுத்தினா மட்டும் இந்த லூப் ஸ்டாப் ஆகாது. இந்த பாம்னால யாருக்குமே எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. ஸோ அதே மாதிரி அந்த ஆன்டியோடைய போட்டோவை எடுத்து சீஃபுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் வெடிக்க போகுது அப்படின்னு சீஃபும் களத்தில் இறங்குறாரு. எங்க நம்ம ஆளுங்களும் முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அந்த லேடியை தடுத்து நிப்பாட்டுறாங்க. அந்த டிரைவரும் வேகமா வண்டியை ஓட்டுறாரு. போலீஸ் கார்லாம் தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா முட்டு கொடுத்து வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. இப்போ அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அந்த லேடியையும் பிடிச்சு வச்சிருக்காங்களா. ஸோ அதனால டிரைவர் போயிட்டு அவர் ஆக்டிவேட் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. அது ஆக்சுவலா குக்கர் மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு அதுவே வெடிச்சிரும். அப்படி இல்லைன்னா நம்ம லிவரை புடுங்கினா போதும் அது வெடிச்சிரும். ஸோ அதே மாதிரி அதை பிடுங்க ட்ரை பண்றாரு. அப்ப நம்ம லீ அவங்க போன்ல அந்த ஃப்ரெண்ட் பொண்ணோட ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி கிளவுட ஓபன் பண்ணி அதுல இருந்த இறந்து போன அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணார்ல ஒருத்தர், அவரோட போட்டோவை காமிச்சு உங்க பொண்ணு இறக்கிறதுக்கு காரணம் இவன் தான், இவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா சீஃபும் அந்த இடத்துக்கு வராரு. சீஃபும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, உங்க பொண்ணுக்கு நீதியை நான் வாங்கி தரேன், ப்ளீஸ் இந்த தப்பான முடிவை எடுக்காதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி அவனை நிப்பாட்டுவேன்னு சொல்ல டிரைவருக்கும் ஒரு நம்பிக்கை வருது. ஸோ அதனால அந்த பாம்பை நம்ம சீஃப் கையில கொடுக்க சீஃப் வேகமா ஓடி போய் பிரிட்ஜ்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுறாரு. ஸோ அது தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் வெடிச்சு செதறது. யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா இருந்தாலும் டிரைவரும் அவரோட ஒய்ஃபும் பண்ணது தப்பு தானே, அதனால அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ அந்த டிரைவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க திரும்பி பார்க்கும் பொழுது இறந்து போன பொண்ணு அங்க நிக்கிற மாதிரியும் சந்தோஷமா சிரிக்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ அப்படின்னா அந்த லூப்புக்கு காரணம் வந்து மேபி அந்த பொண்ணுடைய ஆவியா இருக்கலாம். ஏன்னா அம்மா அப்பா நமக்காக இறந்து போறாங்க, அப்படி நடக்கக்கூடாது, அப்பாவி யாரும் இறந்து போக கூடாது அப்படின்னு சொல்லி இந்த டைம் லூப்பை உருவாக்கி இருக்கலாம். இப்போ யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏன்னா அந்த சைனா, கொரியன், ஜாப்பனீஸ்லாம் வந்து டைம் லூப்புக்குள்ள ஆவிகளை கொண்டு வருவாங்க. ஸோ மேபி இதுவா கூட இருக்கலாம். ஸோ எது என்னவோ ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம யுன்னெல்லாம் பயத்திலே தூங்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் லூப் ஸ்டார்ட் ஆயிடுமோ அப்படின்னு. ஆனா அடுத்த நாள் அவர் வீட்டுல இருந்து தான் அவர் கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறாரு. அந்த லூப் முழுசா முடிஞ்சிருச்சு. இந்த பஸ்ஸை வெடிச்சு செதறி இருக்க வேண்டியது, ஆனா கரெக்டான நேரத்தில் காப்பாத்தின இவங்க எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம லீ, யுன்னு அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே பாராட்டையும் பரிசையும் கொடுக்குறாங்க. அப்புறம் டிரைவரோட பொண்ணை அபியூஸ் பண்ணார்ல, அவரை பிடிச்சி ஜெயில போடுறாங்க. அதே ஜெயில தான் டிரைவரும் இருக்காரு. அவர் அந்த பர்சனை பார்த்துட்டு அவனை மாட்டினடா அப்படின்னு செம்ம கடுப்புல இருக்காரு. அப்புறம் அந்த பஸ்ல டிராவல் பண்ணவங்க எல்லாருமே அவங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு போயிடுறாங்க. தாய் கிழவி அவங்க ஹஸ்பண்ட், பேத்தி கூட சந்தோஷமா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹஸ்பண்டுக்கு தேவையான மாத்திரை எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த மாஸ்க் போட்டவர் இருக்கார்ல, அவருடைய அம்மா அப்பா வந்து அவரை புரிஞ்சுக்கிட்டு அனிமி மாதிரியே ட்ரெஸ் போட்டு அவருக்கு பர்த்டே பார்ட்டியை ஏற்பாடு பண்றாங்க. சர்ப்ரைஸா ஒரு கேட்டையும் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமே அவரு ரகசியமா பூனையை வளர்க்க தேவையில்லை, சந்தோஷமா அவர் வீட்லயே வளர்க்கலாம். அப்புறம் ஒருத்தர் பழைய துணியா வச்சிட்டு இருந்தாரு வேலை இல்லாம, அவருக்கு ஒரு வழியா டெலிவரி பாய் வேலை கிடைச்சிருச்சு. சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ போறாரு. அதுக்கப்புறமா அந்த வயசானவர் இருக்கார்ல, அவர் அப்படியே அந்த தர்பூசணி மூட்டையை தூக்கிக்கிட்டு அவரோட பையன் வேலை செய்யற இடத்துக்கு போறாரு. பையனையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா கூப்பிடுறாரு. அந்த பையனும் அவ்வளவு ஹாப்பியா ஓடி வந்து அவங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சுக்க இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இந்த உலகமே இவர் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம பையன் நம்மள அப்படி நினைக்கலையேன்னு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அப்பா எனக்காக தர்பூசணி கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சந்தோஷமா அந்த தர்பூசணியை கொண்டு போய் கட் பண்ணி ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்து சந்தோஷமா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் நம்ம யுன்னும் லீயும் என்ன பண்றாங்கன்னா, இறந்து போனாங்களா அந்த பொண்ணு, அந்த பொண்ணுடைய சமாதிக்கு போய் மரியாதையை பண்றாங்க. அதுக்கப்புறமா ஒன்னா நடந்து வராங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகி இதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணி
அவங்க வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியா வாழ போறாங்க. இந்த இடத்துலயே ரீசெட்ன்ற இந்த கதை முடியுது. சோ எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு கதை, ஆனா எவ்வளவு அழகான ஒரு எண்டிங்ல. அதுவும் அந்த தர்பூசணி வச்சிருந்த அந்த வயசானவரோட ட்ராக்லாம் ரொம்ப அழகா இருந்தது. சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் அந்த கதை பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்க போடுங்க. அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எல்லாமே. சோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.